எல்லா விதிகளையும் மீறி இன்னைக்கு வந்து வெனிசுலாவுல வந்து தாக்குதல் நடத்தி அந்த நாட்டோடைய அமைதியை மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்துக்காக இன்னைக்கு அராஜகம் பண்ணியிருக்காங்க. அராஜகமான முறையில போர் தொடுத்திருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். இது வந்து இன்னைக்கு வெனிசுலா நாளைக்கு இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சின்ன நாடுகளுக்கும் இதுதான் அப்படிங்கிறத தன்னுடைய வந்து அதாவது உலகத்தோட ரவுடினா அப்படிங்கறத காட்டுற விதத்துல வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க ட்ரம்ப். இந்த ட்ரம்போடைய இந்த செயலை வந்து கம்யூனிஸ்டுகளாகிய நாங்க வந்து கண்டிக்கிறோம். அதை எதிர்த்து வந்து இன்னைக்கு அமெரிக்க தூதரகம் முன்னாடி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு நிறுத்திக்கணும் அப்படிங்கறதுதான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சுரண்டுறதுக்காக நவீன காலனி ஆதிக்கத்தை வந்து மீண்டும் வந்து உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில தான் இந்த போர் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு நாட்டோடைய அதிபரை ஒரு சாதாரணமா வந்து உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறதுங்கிறது எவ்வளவு மிக மோசமான செயல் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதா. இத வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஐநா சபை வந்து இதை உடனடியான எடுக்கணும் அப்படிங்கிறது. தன்னோட வீட்டு அதிகாரத்தை வச்சு இன்னைக்கு உலகத்தோட அமைதி வந்து இந்த அமெரிக்க அதிபர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. உடனடியா அமெரிக்க அதிபர் வந்து பதவி விலகணும். அவரை வந்து ஐநா சபை வந்து உலக நீதிமன்றம் அவரை கைது செய்யணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்றோம். அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கிற தமிழர்களே வந்து மாதிரி வெளியேற்றாக சங்கிலியை மாட்டி வெளியேற்றி வராங்க. பாக்குறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது எதை காட்டுது? ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அதிபரை வந்து குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு கொள்ளைக்காரை வந்து செஞ்ச வேலையா மாதிரி இருக்குது. இத வந்து நாம வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கறதுதான். இது இன்னைக்கு வந்து இங்க தொடர்றது. இன்னும் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இந்திய அதிபர் இந்தியாவுடைய பிரதமரை தூக்கலாம், இல்ல இந்திய பொதுமக்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்யலாம் அப்படிங்கிறது. தன்னுடைய எங்கெல்லாம் வளங்கள் இருக்கோ எங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துல எல்லாம் போர் தொடுக்க முடியுங்கிறத இந்த செயல் மூலமா இவர் வந்து நிரூபிக்க முடியும். அதனால உடனடியா இதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் ஒண்ணு சேரணும். கம்யூனிஸ்ட்கள் ஏன்னா நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறது தான். மோடி இந்த விஷயத்துல வந்து அமைதி காக்க கூடாது அப்படிங்கறதுதான் நாங்க சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு அங்க நடந்தது நாளைக்கு இந்தியாவுக்கும் வரக்கூடும் அப்படிங்கறதுதான். மோடி வந்து இன்னொரு ட்ரம்பா மாறிக்கிட்டு இருக்கிற சூழல் என்பது இந்தியா நாட்டுக்குள்ள நடக்குது. இது வந்து நடக்க கூடாது. இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பதும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது அப்படிங்கறது இதுல பாக்குறோம்.